வெல்கம் டு சிவில் டெக் தமிழ். நம்ம இன்னைக்கு மாடிஃபை டூல்ஸ்ல இருக்கிற ரொட்டேட், மிரர், ஸ்கேல் இந்த 3 கமாண்ட்ஸை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் இந்த 3 கமாண்ட்ஸும் யூஸ் ஆகுற மாதிரி ஒரு ஆப்ஜெக்ட் ஒன்று நம்ம கிரியேட் பண்ணிக்கலாம். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ரெக்டாங்கிள் ஒன்று நான் கிரியேட் பண்றேன். ஸோ நான் கமாண்ட் டைப் பண்றேன் REC. ஸோ என்டர் பண்ணிக்கோங்க. ஸோ நான் கிளிக் பண்ணிட்டேன். ஸோ டைமென்ஷன் கொடுக்க போறேன். ஸோ டைமென்ஷன் வந்துட்டு சேம் 2500 by ப்ரீவியஸ் வீடியோவில் யூஸ் பண்ண மாதிரி 2500 by 1000 கொடுத்துக்கிறேன். ஸோ கிளிக் பண்ணி நம்ம ரெக்டாங்கிளை எடுத்தாச்சு. இப்போ நான் இதுக்கு டைமென்ஷன் பார்க்க போறேன். ஸோ கமாண்ட் DLI. ஓகே, ஸோ டபுள் என்டர் கொடுத்து நம்ம இது பார்த்தாச்சு 2500. அப்புறம் வித் 1000. ஸோ நம்ம இப்போ என்ன பண்ண போறோம் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் ரொட்டேட் பண்ண போறோம். ஸோ கமெண்ட் RO. ஓகே, ஸோ ரொட்டேட். ஸோ நான் ஆப்ஜெக்ட் ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். இந்த ஹோல் ஆப்ஜெக்டை தான் நான் ரொட்டேட் பண்ண போறேன். செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ எந்த பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து இது ரொட்டேட் ஆகணும் அப்படின்ற மாதிரி கேட்கும். ஸோ இந்த பேஸ் பாயிண்டா, இந்த பேஸ் பாயிண்டா. ஸோ நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா சென்டர் நான் பண்ணிக்கிறேன். ஓகேவா, நான் சென்டரை பொறுத்து இது கொடுக்க போறேன். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா ரொட்டேஷன் ஆங்கிள் நான் தரணும். ஸோ நான் இப்போ நான் ஒரு 90 டிகிரி கொடுத்துக்கிறேன். ஓகே, ஸோ 90 கொடுத்து என்டர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்ம ஆப்ஜெக்ட் 90 டிகிரியில டர்ன் ஆயிடும். ஓகேவா, ஸோ நம்ம என்ன ரெஃபரன்ஸ் பாயிண்ட் கொடுக்குறோமோ அந்த ரெஃபரன்ஸ் பாயிண்ட்டை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். ஓகே, ஸோ நான் இதே ஆப்ஜெக்டை நான் என்ன பண்றேன் அப்படின்னா இன்னொரு காப்பி எடுத்துக்கிறேன். ஓலா செலக்ட் பண்ணிட்டு CO காப்பி எடுத்துட்டு கொஞ்சம் தள்ளி வச்சுக்கிறேன். ஓகே, தள்ளி வச்சுட்டு நான் என்ன பண்றேன் அப்படின்னா அதே மாதிரி ரொட்டேட் கமெண்ட்டை நான் திருப்பி கொடுக்க போறேன். ஓகே, ஸோ RO. ஸோ ஆப்ஜெக்ட் ரொட்டேட் கமெண்ட் கொடுத்தாச்சு. என்டர் பண்ணிட்டேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ எந்த பேஸ் பாயிண்ட், ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடணும். ஸோ ஸ்பெசிஃபை த பேஸ் பாயிண்ட். ஸோ இந்த பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து நான் இப்போ கொடுக்க போறேன். சரியா, ஸோ இந்த ரைட் கார்னர், ரைட் பாட்டம் கார்னர். ஓகே, ஸோ இந்த கார்னர் நம்ம செலக்ட் பண்ணிட்டு ஒரு ஆங்கிள் நான் ஒரு 45 டிகிரி கொடுக்குறேன். ஸோ அந்த ஆங்கிளை பொறுத்து என்ன ஆயிடும் அப்படின்னா 45 டிகிரிக்கு சேஞ்ச் பண்ணி விட்டுரும். ஓகே, ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இது எதுல இருந்து 45 இருக்கும் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம இங்கதான் இந்த ஆங்கிளை பொறுத்து தான் கொடுத்தோம் இல்லையா. ஸோ இந்த ஆங்கிளை பொறுத்து நமக்கு அது என்ன இருக்கும் அப்படின்னா 45 புரியுதுங்களா. ஸோ இத மாதிரி தான் உங்களோட ஆப்ஜெக்ட் நீங்க ரொட்டேட் பண்ணிக்கிறணும். ஓகே, ஸோ இப்போ நம்ம ரொட்டேட் கமெண்ட் பார்த்தாச்சு. ஸோ நான் இப்போ இதே இதுல நான் என்ன பண்றேன் அப்படின்னா மிரர் பண்ணி பார்க்க போறோம். ஸோ மிரர் அப்படின்னா நம்ம எப்படி நம்ம மிரர்ல பார்த்தா நம்மளோட ரெப்ளிகா இருக்குமோ அதே மாதிரி. ஸோ இப்போ நம்ம என்ன பண்றோம்னா ஸோ இதே மாதிரி இன்னொரு ஆப்ஜெக்ட் நம்ம இன்னொன்று கிரியேட் பண்ண போறோம். ஸோ ஃபர்ஸ்ட் நீங்க ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு கமெண்ட் கொடுத்தாலும் ஓகே, இல்ல கமெண்ட் கொடுத்துட்டு ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணாலும் ஓகே. ஸோ நான் ஃபர்ஸ்ட் கமெண்ட் கொடுத்துட்றேன். MI கொடுக்கணும். M கொடுத்தீங்கன்னா மூக்கு போயிடும். ஸோ MI கொடுத்துட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ செலக்ட் த ஆப்ஜெக்ட் வரும். ஆப்ஜெக்டை நான் என்ன பண்ணிடுறேன், செலக்ட் பண்ணிடுறேன். ஓகே, ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன். ஸோ மிரர் லைனுங்கிறது ஒரு ரெஃபரன்ஸ் லைன் மாதிரி. அந்த லைனுக்கு நீங்க அந்த பாயிண்ட் எவ்வளவு தூரத்துல இருந்து நீங்க மிரர் பண்றீங்களோ அந்த தூரத்துக்கு அது மிரர் ஆயிடும். ஓகே, ஸோ இப்போ என்டர் பண்ணிடுறேன். ஸோ ஸ்பெசிஃபை டிஸ்டன்ஸ் நான் ரேண்டமா செக் பண்ணி வச்சுக்கிறேன். ஓகே, ஸோ நான் இப்போ செலக்ட் பண்ணிட்டேன். ஸோ இப்போ இதுல என்ன கேக்குது அப்படின்னா எரேஸ் சோர்ஸ் ஆப்ஜெக்ட், எஸ் ஆர் நோ. சோர்ஸ் ஆப்ஜெக்ட் அப்படின்னா நம்ம எந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து மிரர் கிரியேட் பண்றோமோ அதுதான் சோர்ஸ் ஆப்ஜெக்ட். ஸோ அதை வச்சுக்கிறணுமா இல்ல வேணாமான்னு கேக்குது. ஸோ நான் என்ன சொல்றேன், நோ கொடுத்துறேன். ஸோ அப்பதான் நமக்கு ரெண்டு ஆப்ஜெக்ட்டுமே ஸ்டாண்ட் ஆகும். ஸோ நீங்க எஸ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட், அதாவது நம்ம எந்த ஆப்ஜெக்டை ஃபர்ஸ்ட் கிரியேட் பண்ணமோ அந்த ஆப்ஜெக்ட் அழிஞ்சிடும், நம்ம எடுத்த மிரர் இருக்கும். ஸோ இதுதான் மிரர் பண்ற மெத்தட். ஓகே, ஸோ நம்ம இத மாதிரி நீங்க இப்போ கிளிக் பண்ணிட்டு வெர்டிகலா இழுத்தீங்கன்னா உங்களுக்கு லைக் லாங்கிடியூடினல் டைரக்ஷன்ல போகும். அதே இது இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா இந்த ரெண்டு ஆப்ஜெக்டையுமே நான் செலக்ட் பண்ணிட்டு மிரர் கமாண்ட் கொடுக்குறேன். மிரர் கொடுத்துட்டு
ஸ்பெசிஃபை ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன். ஸோ நான் இங்கே ஏதாவது ஒரு ரேண்டமாக ஒரு இடத்த கிளிக் பண்ணிட்டு ஹரிசாண்டலாக நான் கொடுத்தேன் அப்படின்னா அது அப்படியே டாப்ல இருந்து பாட்டமுக்கு வரும். ஸோ இப்போ நான் அதே மாதிரி செகண்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன் கிளிக் பண்ணிடுறேன். சோர்ஸ் சப்ஜெக்டை வச்சுக்கணுமா வேணாமான்னு கேட்குது. என்ன சொல்றேன் அப்படின்னா எஸ் ரெண்டுமே. ஸோ சாரி எரேஸ் கேட்டுச்சு இல்லையா? ஸோ நான் எரேஸ் எஸ்ன்னு கொடுத்துட்டேன், அதனால அது அழிஞ்சிருச்சு. ஸோ நோ கொடுத்துருந்தேன் அப்படின்னா ஸோ அதை வந்து அப்படியே ஸ்டாண்ட் பண்ணியிருக்கோம். ஸோ நம்ம இப்போ வேணால் திருப்பி பண்ணி பார்த்துலாம். ஸோ செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ கொடுத்து என்டர் பண்ணுறேன். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் மிரர் லைன், செகண்டும் கொடுத்துருவேன். எரேசர் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் நோ கொடுத்துருங்க. ஓகே, ஸோ அப்போதான் ரெண்டு ஆப்ஜெக்ட் மேலே இருக்கிற நம்ம மிரர் அடிக்கிற ரெண்டு ஆப்ஜெக்டும் இருக்கும், புதுசாக கிரியேட் ஆகிற மிரர் ஆப்ஜெக்டும் இருக்கும். ஸோ இதுதான் மிரர் கமெண்ட். ஸோ நீங்க ஃபர்ஸ்ட் கிளிக் பண்ணி வெர்டிக்கலா எடுத்தீங்க அப்படின்னா அது வந்து உங்களுக்கு ரைட் அண்ட் லெஃப்ட், ஸோ எந்த டைரக்ஷன்ல நீங்க பண்றீங்களோ அதுல போகும். அதே இது கிளிக் பண்ணி ஹாரிசான்டலா நீங்க ட்ராக் பண்றீங்க அப்படின்னா அது வந்து அப் அண்ட் டவுனா வரும். ஸோ இதுதான் மிரர் கமெண்டோட இது. நீங்க வந்து டிஸ்டன்ஸ் வச்சும் நீங்க எக்ஸாக்டா பண்ணலாம். இப்போ நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் என்ன பண்றேன் அப்படின்னா இங்க இருந்து ஒரு 1000 நான் என்ன பண்ணிக்கிறேன், ஒரு லைன் வந்து நான் கிரியேட் பண்ணிக்கிறேன். ஓகே, இந்த இதுல இருந்து ஒரு 1000க்கு ஒரு லைன் வந்து நான் என்ன பண்றேன் அப்படின்னா கிரியேட் பண்ணிக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் லைன் நான் இதுக்குள்ளேயும் ஒரு லைன் வரைஞ்சிக்கிறேன். ஸோ அதை செலக்ட் பண்ணிட்டு மூவ் பண்ணிடுறேன். ஓகே, ஸோ இது வந்து ஒரு 1000 கொடுக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த பாயிண்ட்ல இருந்து இந்த பாயிண்ட் வந்து 1000 இருக்கு இல்லையா? ஸோ இப்போ நான் இதை என்ன பண்றேன், இந்த ஆப்ஜெக்டை நான் மிரர் பண்றேன். ஸோ ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டு எம்ஐ கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸ்பெசிஃபை த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் ஆஃப் நான் இப்போ என்ன பண்றேன் அப்படின்னா எனக்கு இந்த 1000 இந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இந்த கேப் வந்து மெயின்டைன் ஆகணும் அப்படின்னு நினைச்சேன்னா அதே மாதிரி நான் அந்த லைனை கொடுத்துட்டு எரேசர் சோர்ஸ் ஆப்ஜெக்ட் நோ கொடுத்துருங்க. ஸோ இப்போ நீங்க செக் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா இந்த லைன்ல இருந்தும் இது எக்ஸாக்டா எவ்வளவு தள்ளி இருக்கும், 1000 தள்ளி. சரியா? ஸோ இந்த லைன் வந்து நம்ம ரேண்டமா முன்னாடி எல்லாம் கொடுத்தோம் இல்லையா? இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஒரு எக்ஸாக்டா ஒரு நம்மளோட லைன் இருக்கிற மாதிரியே வச்சு கொடுத்துருக்கேன். இமேஜினரியா கொடுக்காம ஒரு லைன் இருக்கிற மாதிரியே வச்சு. ஸோ அது நம்ம எந்த பாயிண்ட்ல இருந்து அது தள்ளி இருக்கணும்னு நம்ம நினைக்கிறோமோ எக்ஸாக்டா அது வந்து தள்ளி போகும். ஓகே, ஸோ இதுதான் வந்து மிரர் கமாண்ட். ஸோ நம்ம இப்போ வந்து இதுலயே நம்ம வந்து ஸ்கேல் கமாண்டை பத்தி பார்த்துடலாம். ஸோ ஸ்கேல் பார்க்கறது வந்து எப்படி அப்படின்னா உங்களுக்கு வந்து ஸ்கேலை பத்தி அது ஒரு செப்பரேட் வீடியோவை நான் வந்து இது பண்றேன். ஸோ இதுல வந்து நான் ஒரு இன்ட்ரோ மட்டும் கொடுத்துட்றேன். ஸோ ஸ்கேல் அப்படின்னா என்னன்னா ஆப்ஜெக்டை வந்து சிறுசாக்குறதும் பெருசாக்குறதும் தான் அந்த ஸ்கேல் கமாண்டோட ரொம்ப ரொம்ப வேலை. இது நல்லா புரிஞ்சுக்கிறணும். இப்போ நான் பாருங்க எஸ்சி, ஸோ இதுதான் ஸ்கேலோட கமாண்டு. என்டர் பண்ணிடுறேன். ஸோ ஆப்ஜெக்ட் வந்து ஃபர்ஸ்ட் நான் செலக்ட் பண்ணிட்டு என்டர் பண்றேன். ஸோ பேஸ் பாயிண்ட், எந்த பேஸ் பாயிண்ட்டை பொறுத்து நீங்க மாறணும், நமக்கு இதே இடத்துல தான் இருக்கணும், இந்த சென்டரை பொறுத்து இது மாறணும் அப்படின்னு நினைச்சோம் அப்படின்னா நான் பேஸ் பாயிண்ட் சென்டரை நான் கிளிக் பண்ணிக்கிறேன். இப்போ நான் என்ன பண்றேன் அப்படின்னா ரெஃபரன்ஸ் வந்துட்டு சாரி இது வந்து என்ன சொல்றேன் அப்படின்னா காப்பி கொடுத்துக்கிறேன். ஓகே, சி கொடுத்து என்டர் பண்ணிடுறேன். ஸோ இப்போ வந்து நான் இதை வந்து 2 டைம்ஸ் வந்து ஸ்கேல் பண்றேன். ஸோ 2 என்டர் கொடுக்குறேன். ஸோ நீங்க பாத்தீங்க அப்படின்னா இதுதான் நம்மளோட ப்ரீவியஸ் ஆப்ஜெக்ட். ஓகே, 1000 by 2500. இப்போ நான் என்ன பண்ணியிருக்கேன் அப்படின்னா அந்த ஆப்ஜெக்ட்ல இருந்து இன்னொரு காப்பி எடுத்திருக்கேன். அதை நான் சி கொடுத்து என்டர் பண்ண பார்த்தீங்களா, காப்பி. ஸோ இப்போ என்ன ஆயிருக்கும் அப்படின்னா இந்த ஆப்ஜெக்ட் நம்ம எந்த பாயிண்ட்டை வச்சு சென்டர் பண்ணோமோ அதே மாதிரி தான் இதோட சென்டரும் ஒன்னா தான் இருக்கும். ஏன்னா நம்ம அப்படிதான் வந்து நம்ம செலக்ட் பண்ணியிருக்கோம் இல்லையா, நம்ம அப்படிதான் வந்து செலக்ட் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ இது வந்து 2500, அதை அப்படியே 2 டைம்ஸ் ஆயிருக்கும். இது 1000, அப்படியே இதுவும் 2 டைம்ஸ் வந்து மல்டிப்ளை ஆயிருக்கும். அதுதான் வந்து நம்ம ஸ்கேல் பண்ற மெத்தட். ஓகேவா? ஸோ நீங்க இது நீங்க ஆஃபா கொடுக்கணும் அப்படின்னா 0.5 கொடுத்தீங்கன்னா அப்படியே என்ன ஆகும் அப்படின்னா நான் இதே வேணா இன்னொரு காப்பி எடுத்து பண்ணி காட்டுறேன். ஸோ இந்த ஆப்ஜெக்டை நான் காப்பி பண்ணி வெளியில வச்சுட்டு நான் இப்போ இதை என்ன பண்றேன் அப்படின்னா ஸ்கேல் பண்றேன். ஓகேவா? ஸோ ஸ்கேல் பண்ணிட்டு அப்படியே நான் என்ன பண்றேன்னா கம்மி பண்றேன். ஆப்ஜெக்டை செலக்ட் பண்ணிட்டேன், என்டர் பண்ணிடுறேன். பேஸ் பாயிண்ட் வந்து இதே தான்.
ஸோ இப்போ நான் வந்து காப்பி கொடுக்கல, இந்த ஆப்ஜெக்டையும் நான் என்ன பண்ண போறேன், ஸ்கேல் பண்ண போறேன் அப்படின்னா நீங்க நேரா 0.5 ஆஃபா நீங்க எனக்கு குறைச்சிருங்க. ஸோ நீங்க இப்ப பாத்தீங்கன்னா 2500 இருந்தது 1250 ஆயிடும், 1000 இருந்தது 500 ஆயிடும். ஸோ ஆப்ஜெக்டும் அதுக்கு ஏற்ற மாதிரி சுருங்கிடும். ஸோ அதே ஆப்ஜெக்டை நீங்க ஸ்கேலும் பண்ணலாம், இல்ல அந்த ஆப்ஜெக்ட் இருக்கட்டும் இது இன்னொரு காப்பி எனக்கு கிரியேட் பண்ணுங்கனாலும் பண்ணலாம், ரெஃபரன்ஸ் கொடுத்தும் பண்ணலாம். ஸோ ஸ்கேலோட மெயின் கான்செப்ட் வந்து நீங்க டைம்ஸ் கொடுக்கறது தான், 2 டைம்ஸா 4 டைம்ஸா அது வந்து நம்மளோட விருப்பம். ஸோ அதுக்கேற்ற மாதிரியும் பண்ணலாம். ஸோ நம்ம இந்த ஸ்கேல் ஆப்ஜெக்ட் ஸ்கேலுங்கிறத நான் செப்பரேட்டா ஒரு வீடியோவா நான் பண்றேன். ஸோ அப்பதான் வந்து அது வந்து கொஞ்சம் பெரிய டாபிக்ங்கிறதோட ரொம்ப முக்கியமான டாபிக். அப்பதான் வந்து உங்களுக்கு நல்லா புரியும். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.